கருடன் பாசிட்டிவ்க்கே ரொம்ப பாசிட்டிவ். கருட பகவான் எந்த திதி அன்னைக்கு கருட தரிசனம் செய்யறோமோ அந்த திதிக்கு உண்டான அதிதேவதையோட அருளாசியும் சுபிட்சங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கல்வி, ஞானம், அறிவு, படிப்புல நல்ல உயர்வு, வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை நவமி அன்னைக்கு கருட தரிசனம் செய்யணும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள், லட்சுமி கடாட்சம் உண்டாகணும் அப்படின்னு வேண்டவங்க வளர்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு கருட தரிசனம் செய்யணும். கண்திருஷ்டி தோஷங்கள், தீவினைகள், பலவித எதிர்வினைகள் இது எல்லாமே செயலிழக்கணும் அப்படின்னா வளர்பிறை பிரதமை அன்னைக்கு கருட தரிசனம் செய்யணும். விநாயகரோட அனுகிரகம் கிடைக்க வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு கருட தரிசனம் செய்யணும். கருட பகவானுக்கு உரிய திதி பஞ்சமி. இதனால ஆவணி மாசம் வர கருட பஞ்சமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பொதுவா பஞ்சமி திதி அன்னைக்கு கருட தரிசனம் செஞ்சா ஈடு இணையற்ற சுபபலன்கள் உண்டாகும். நம்ம நாட்டுல எந்த கடவுளுக்குரிய ஆலயங்கள் குடமுழுக்கு விழா நடக்கும் போதும், அதாவது கும்பாபிஷேகம் நடக்கும் போதும் வானத்துல கருடன் வட்டம் விடுறாரா அப்படின்னு சொல்லி முக்கியமா நோட் பண்ணுவாங்க. அப்படி வட்டம் விடாம இருந்தா யாகத்துல ஏதோ குறைபாடு இருக்கலாம் அப்படின்னு முடிவு செய்வாங்க. அதுக்கு பின்னாடி கருடன் வட்டமிட்ட பிறகு கும்பாபிஷேகம் நடைபெறது வழக்கமா இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா கருடன் வேத படிவுமானவரா சொல்லப்படுறாரு. வேத மந்திரங்கள் ஓதி செய்யப்பட்ட சடங்குல வேத வடிவமான கருட பகவான் நிச்சயமா வரணும். ஆனா சரியா வேத யாகங்கள் நடக்காத இடத்துல கருட பகவான் வர்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கருட தரிசனம் செஞ்ச பின்னாடியே கோயில் கும்பாபிஷேகம் செஞ்சு எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. கருட தரிசனம் எங்க எப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா கருட தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் எங்க எப்போ எப்படி எந்த திசையில பார்த்தாலும் சரி அது நன்மையே. கருட தரிசனம் கிடைக்கிறதே மகாபாக்கியம். பத்ம புராணத்துல